வணக்கம். தமிழ் நவீன நாடகத்தோட வரலாறு அடேங்கப்பா, ஒரு 100 வருஷ பயணம். அது எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்ததுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. தெருக்கூத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்டேஜ் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கலை எப்படி ஒரு சமூகத்தையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறுச்சு. இந்த ஆச்சரியமான பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த பெரிய புரட்சியை புரிஞ்சுக்க நாம முதல்ல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஒரு 19ஆம் நூற்றாண்டு கடைசியில. அப்போ நாடகம் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம். அது ஒரு மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நம்மளோட தெருக்கூத்து மாதிரி பாரம்பரிய கலைகள், இன்னொரு பக்கம் பார்சி இங்கிலீஷ் தியேட்டர் கம்பெனிகளோட ஒரு பிரம்மாண்டமான ஸ்டைல். இது ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் தமிழ் நாடகத்துல ஒரு புது அத்தியாயமே தொடங்குச்சு. இந்த மாற்றத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா, கதை சொல்றதுக்கு பாட்டு மட்டும் போதும்னு இல்லாம வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது டைலாக்ஸ். 1877ல வந்த பிரதாபச்சந்திர விலாசம் நாடகத்துல இதை நல்லாவே பார்க்கலாம். இசைக்கு ஈக்குவலா டைலாக்ஸும் இருந்துச்சு. இதனால கதைகள் ரொம்ப நேரடியாவும் தத்ரூபமாவும் ஜனங்க கிட்ட போய் சேர்ந்துச்சு. சரி, இந்த புது அடித்தளத்தை ரெண்டு பெரிய ஆளுமைகள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. அவங்க தமிழ் நாடகத்தை ரெண்டு வெவ்வேறு ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த திசைகள்ல வழிநடத்தினாங்க. அவங்க யாருன்னு பாப்போமா? இங்க பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரே நேரத்துல ரெண்டு விதமான வளர்ச்சி. சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, நம்ம பாரம்பரிய இசை நாடகங்களை சீர்திருத்தி அதை சாதாரண மக்களுக்கும் கொண்டு போனாரு. ஆனா அதே சமயம் பம்மல் சம்பந்த முதலியார் படிச்சவங்களுக்காக வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு புதுவிதமான வசன நாடகத்தை உருவாக்குனாரு. சோ ரெண்டு பாதைகள், ஒரே இலக்கு. சங்கரதாஸ் சுவாமிகளோட பங்களிப்பு அந்த அளவுக்கு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனாலேயே அவரை ஒரு மாபெரும் சக்தியா பார்த்தாங்க. சும்மாவா சொன்னாங்க, நாடக உலகின் இமயமலைன்னு. அந்த பட்டம் அவருக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு. அவர் எவ்வளவு நாடகம் எழுதினார் தெரியுமா? 40க்கு மேல. ஆனா அதோட அவர் நிக்கல. இந்த கலைய அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காகத்தான் 1910ல முதல் முறையா குழந்தைகளுக்காகவே பாலர் நாடக சபைங்கிற ஒரு நாடக குழுவா ஆரம்பிச்சாரு. பாருங்க, என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. இன்னொரு பக்கம் பம்மல் சம்பந்த முதலியார், இவரு நாடகத்தோட கட்டமைப்பையே மாத்தினாரு. அது மட்டும் இல்ல, சமூகத்துல நாடகத்துக்குன்னு ஒரு மரியாதையும் கொண்டு வந்தாரு. இதனால தான் அவரை தமிழ் நாடக தந்தைன்னு பெருமையா சொல்றோம். இவரோட பங்களிப்பும் சும்மா இல்ல. 94 நாடகங்கள் எழுதியிருக்காரு. 1891ல சுகுண விலாச சபையா ஆரம்பிச்சாரு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்போலாம் ராத்திரி பூரா நாடகம் நடக்கும். அத முதலா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள சுருக்குனது இவர்தான். இது ஒரு பெரிய புரட்சியே. இதனாலதான் நிறைய பேர் நாடகம் பார்க்க வர ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த ரெண்டு பெரிய தூணுகளும் நின்னதுக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு மத்தியில ஸ்டேஜ்ல புது புது ஐடியாஸ், கொள்கைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. கண்ணையா மாதிரி ஆளுங்கள்லாம் நாடகத்தையே ஒரு விஷுவல் ட்ரீட்டா மாத்திட்டாங்க. 3D செட்டு, ஸ்டேஜ்ல நிஜ குதிரை, யானையெல்லாம் கொண்டு வர்றது, கேஸ் லைட் வச்சு புதுசா லைட்டிங் பண்றதுன்னு அப்பப்பா ஒரு சினிமா பார்க்குற எஃபெக்டை தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் பாருங்க, நாடகம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய ஆயுதமா மாறுச்சு. சமூகத்தை மாத்த, அரசியலை பேச ஒரு பவர்ஃபுல் கருவி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களோட உணர்ச்சிகள், கோவம், கனவு எல்லாத்தையும் மேடை தான் பேசுச்சு. சொல்லப்போனா அது வெறும் கலை இல்ல, அந்த காலத்தோட குரல். இந்த காலகட்டத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட டைவர்சிட்டி தான். ஒரு பக்கம் கும்பகோணம் பாலாமணி அம்மாளோட முழுக்க முழுக்க பெண்கள் நடிச்ச நாடகக்குழு. இன்னொரு பக்கம் டி.கே. சண்முகம், அவரோட மேக்கப் கலையில செஞ்ச மாயாஜாலங்கள். அதோட அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவங்க நாடகத்தை அவங்க அரசியல் கொள்கைகளை பரப்ப ஒரு மேடையா பயன்படுத்தினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நாடகத்தோட எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க. ஆனா சினிமா வர ஆரம்பிச்சதும் மேடை நாடகத்தோட நிலைமை என்ன ஆச்சு? அது முடிஞ்சு போச்சா? இல்லவே இல்ல. அது ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்தது. இன்னும் நெருக்கமான, இன்னும் சோதனை முயற்சிகள் கொண்ட ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சது. 70கள்ல நடந்த சில ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்துச்சு. இதனால நாடகத்தை காசுக்காக பண்றதை விட ஒரு கலையா பார்க்குற ஒரு புது தலைமுறையே உருவாச்சு. பெரிய பெரிய செட்டு, ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் விட ஆக்டிங், கதை சொல்ற விதம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த மறுமலர்ச்சியை நாம 3 ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், முறையான பயிற்சி பட்டறைகள். 2வது, கூத்து பட்டறை மாதிரி புது புது நாடக குழுக்கள் உருவாச்சு. 3வது, ரொம்ப முக்கியமா, நாடகத்தை ஸ்டேஜை விட்டு வெளியே தெருக்களுக்கு கொண்டு போனாங்க. அதாவது நேரடியா மக்கள்கிட்டயே. நான் முத்துசாமி, பேராசிரியர் ராமானுஜம், பிரளயன் மாதிரி நவீன நாடக சிற்பிகள் நாடகத்தோட வழக்கமான ஃபார்மட்டையே உடைச்சாங்க. சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை நேரடியா வீரியமா பேசுற படைப்புகளை கொண்டு வந்தாங்க. அவங்க அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கும் புது புது நாடக கலைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு.
சரி, இந்த 100 வருஷ பயணத்தை திரும்பி பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? ஒரு சாதாரண நாட்டுப்புற கலையா ஆரம்பிச்சு ஒரு அரசியல் ஆயுதமா மாறி இப்போ புது புது சோதனை முயற்சின்னு தமிழ் நாடகம் எப்பவுமே சமுதாயத்தோட ஒரு கண்ணாடியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சமூகத்தை மாத்தியும் இருக்கு. காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற அதோட சக்தி நிஜமாவே அபாரமானது. இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த இன்டர்நெட் காலத்துல ஓடிடி, யூடியூப்னு எல்லாம் வந்த பிறகு இந்த பழமையான கலை அடுத்த தலைமுறையை எப்படி கவரப்போகுது? அதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இதற்கான பதிலை நாம தான் எழுதணும், இல்லையா?